நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவரினுடைய அன்பு பிள்ளைகளே, இது ஒரு அருமையான ஒரு தருணம். ஆண்டவரை நாம் மாட்சிப்படுத்த அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற ஒரு அருமையான தருணம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த நற்கருணையை உற்றுப்பார் என்று புனிதர் அழகாக கூறுகின்றார். இந்த நற்கருணையின் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு. நம் ஒவ்வொருவர் மீதும் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் ஏற்படுத்தியதுதான் இதோ இந்த அன்பின் அருட்சாதனம், நற்கருணை. இந்த அருமையான வேளையிலே தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் அறந்தாங்கி என்ற அருமையான பங்கிலே வீற்றிருந்து கிறிஸ்து அரசராக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவர் இதோ நற்கருணையின் வடிவிலே நமது மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பங்கை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய பங்கு மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கிறிஸ்து அரசர் இந்த பங்கிற்கு அரசராக வீற்றிருந்து அருளையும் ஆசீரையும் தருவது போன்று இதோ இந்த நற்கருணையிலே இருக்கக்கூடிய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நன்மையான வேலைகளை ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். இதோ நீ வெறும் கையராக செல்ல மாட்டாய், எதை வேண்டி வந்திருக்கிறாயோ அதை பெற்று செல்வாய், நீர் விரும்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்ற நம்பிக்கையை இந்த அருமையான வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். அஞ்சாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நான் வருவேன் என்று சொல்லி இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார், நம்மை வழிநடத்த இருக்கின்றார், நம்மோடு உடன் நடந்து வர இருக்கின்றார். நாம் ஜெபிப்பதற்கும் நேரிய வழியில் நடப்பதற்கும் துணை செய்ய
இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் நம்மோடு வர இருக்கின்றார். ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஜெபிப்போமா? ஆண்டவரே இந்த அருந்தாங்கி பங்கை ஆட்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? அன்பின் அரசராக, அருளின் அரசராக வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவர் இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்தின் வழியாக நம்மை ஆட்கொள்ள இருக்கின்றார். பெரும்பாலான புதுமைகள், பெரும்பாலான அதிசயங்கள் அருளின் நேரமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நடக்கின்றன. நிச்சயமாக நாமும் கூட நம்பி வந்திருக்கின்றோம், நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே ஜெபித்தால் நான் விரும்பிய வண்ணம் எனக்கு நிகழும் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். இதோ மாதா தொலைக்காட்சிகளே பணிபுரிந்து இதோ இங்கு ஆசீர்வாதத்தை எல்லா மக்களும் பெற ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளுக்காகவும், அருள் பணியாளருக்காகவும், சகோதரருக்காகவும் இதோ பாடல் பாடி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த அவரை தேடி வந்திருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் இந்த வேளையில் ஜெபிப்போம். திருத்தூதர்கள் இயேசுனுடைய அந்த உருமாற்ற நிகழ்விலே இருந்த பொழுது ஆண்டவரிடத்திலே கேட்டுக்கொண்டார்களே, நாம் இங்கேயே இருப்பது எவ்வளவு நலம். அப்படி என்றால் ஆண்டவரை முகமுகமாக பார்த்தார்கள், ஆண்டவருடைய அருளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த வேளையிலும் கூட இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இப்படியே இந்த நாள் முழுவதுமாக நாம் இறந்து விடலாமா என்று நினைக்கலாம். எனவே ஆண்டவருடைய அருள் இந்த ஜெப வேளையிலே, இந்த ஆராதனை வேளையிலே நம்மை கடந்து வர நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. செய்து பாடுவோம். அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. கைகளை அசைத்து வலது கையில் உயர்த்தி சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், உன்னாமம் பாடுங்க. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், உன்னாம். கை அசைத்து ஆராதனை, ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஆராதனை, ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. கையசைத்து ஆராதனை, ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. கரங்கள் தட்டி செய்வது, கரம் தட்டி. அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. அப்ரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், உன்னாமம். சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்பைசைத்து ஆராதனை, ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. ஆராதிப்போம். ஆராதனை, ஆராதனை,
ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. நீங்கள் ஆராதிக் கொண்டிருக்கிற தெய்வம் குருடருக்கு பார்வை கொடுத்த தெய்வம், சிறைப்பட்டவரை விடுதலை அடைய செய்த தெய்வம், பேசாதவர் பேச்சு கொடுத்த தெய்வம், கண் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுத்த தெய்வம், ஏன் மரித்தவனை எழுந்து உட்கார செய்த தெய்வம். அவரை ஆராதிப்போமா? குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடற்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. குருடருக்கு பார்வையும், சிறைப்பட்டவர்க்கு விடுதலையும், செவிடற்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், உண்ணாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தரை கரங்களை அசைத்து ஆராதனை ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை, தாவீதின் மைந்தனுக்கு ஆராதனை. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக சேர்ந்து பாடுங்க. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் ஏக கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், நாமம் சொல்லுங்களா? சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், நாமம் ஒரு முறையாக. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், நாமம் ஒரு முறையாக சத்தம் எழுப்பி. சேனைகளின் கர்த்தரை ஆராதிப்போம், நாமம். ஆராதனை இயேசுவே, ஆராதனை நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. ஆராதிப்போமா? ஆராதனை இயேசுவே, ஆராதனை எங்களோடு தங்கியிருப்பவரே, நற்கருணை நாதருக்கு ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, தொடக்க நூல் 15 பார்க்கிறோம். ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார், வெளியில வர முடியல. ஏன்? அவருக்கு குழந்தை இல்லை. வெளியில போனா அவரை குறித்து எல்லோரும் தவறாக பேசுகிறார்கள். இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய வரம் குழந்தை பேரு தான். நமக்கு தெரியும். அந்த குழந்தை பேர் யாருக்கு இல்லையோ அவர்கள் அவமானமாக, அசிங்கமாக பேசப்படுவார்கள். அப்படியே உட்கார்ந்து அவரும் அவருடைய மனைவியும் என்ன பண்றதுன்னு புரியாம, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, நமக்கு இனிமேல் சந்ததி இல்லையா, எல்லாமே போச்சே, கை இல்லைன்னா பரவாயில்ல, கால் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கண் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா குழந்தை இல்லையே, எனக்கு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி முடங்கி கிடக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நாமும் கூட பல நேரங்களில் சமூகத்தில் இப்படிதான் முடங்கி போய் கிடக்கிறோம்.
நம்முடைய வீட்டை விட்டு வெளியில வருவதற்கு நமக்கு பயமா இருக்குது. வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து கணவனும் மனைவியும் அந்த குழந்தைகளும் மற்ற உறவினர்களும் வந்து சந்திக்கிற பொழுதெல்லாம் வெளியில போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஃபாதர். நிறைய கடனை வாங்கிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல ஃபாதர். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையா இருக்கு ஃபாதர். எல்லாரும் என்ன அசிங்கமா பேசுறாங்க ஃபாதர், அவமானமா பேசுறாங்க ஃபாதர் அப்படின்னு நாம முடங்கி கிடக்கிற மக்களாக சில நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அங்க பாருங்க என்ன நடக்குது. ஆபிரகாம் ஒரு காட்சி காண்றாரு. அந்த காட்சியில கடவுள் என்ன பண்றாரு, அவர்கிட்ட போயிட்டு பேசுறார். என்ன சொல்றாரு, உனக்கு கேடயமாக நான் இருப்பேன் அப்படிங்கிறார். நான் உனக்கு கேடயமா இருப்பேன். கேடயம்னா என்னங்க, ஒரு கையில வாள் வச்சுக்கிட்டு இன்னொரு கையில பாதுகாத்து பாதுகாத்து அவர்கள் எதிரியை ஜெயிப்பாங்க. எதிரியினுடைய அந்த கத்தியிலிருந்து, எதிரியினுடைய அந்த கொலை தாக்குதலில் இருந்து நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா ஒரு கையில கேடயம் வேண்டும். அதுதான் கேடயம். கடவுள் என்ன சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு கேடயமா இருப்பேன். உடனே இவருக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியல. உங்க கேடயத்தை வச்சுக்கிட்டு நான் என்னங்க பண்ண முடியும், அது போல கேட்கிறாரு. ஆண்டவரே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு குழந்தை இல்லையே. உங்களுடைய பெருமையை பத்தி பேசணும்னாலும் உங்களுடைய மாட்சியை பத்தி பேசினாலும் கூட எனக்கு வாரிசு இல்லையே அப்படின்னு சொல்லி கடவுளிடம் வருத்தப்படுகிறார், கடவுளிடம் துயர்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, அப்ப கடவுள் பண்ணுகிற அந்த செயலை பாருங்க. என்ன பண்றாரு ஆபிரகாம், இங்க வா. அவர் வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறார், அந்த வீட்டில் தான் அழுது கொண்டு இருக்கிறார், அந்த வீட்டில் தான் புலம்பி கொண்டு இருக்கிறார். அப்படியே வெளியில கூட்டிட்டு போய் இங்க பாருப்பா, இந்த வானத்தை பாரு, முடிஞ்சா இந்த நட்சத்திரங்களை எண்ணிப்பார், நான் உன்னை இந்த அளவுக்கு பெருக செய்வேன். அன்பார்ந்தவர்களே, அப்ப ஆபிரகாம் கடவுள் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உடன்படிக்கை. நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிற, கவலைப்படாத, நான் உன்னை இந்த அளவுக்கு உயர்த்துவேன். பிரியமானவர்களே, நாமளும் கூட பல தருணங்கள்ல நம்முடைய வீட்டில் உட்காந்து டிவியை பார்த்து ஐயோ உலகத்தில் இது நடக்குது, வெளியிலேருந்து யாரோ வருகிற பொழுது ஐயோ என் குடும்பத்தில் இப்படி நடக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உடைப்பட்டு கொண்டிருக்கிறோம், நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் கடவுள் நம்மை வெளியே அழைத்து வருகிறார். பிரியமானவர்களே, அதை அப்படியே நம்ம கடந்து ஒரு இடத்துக்கு வர்றோம் அப்படின்னம்னா, புதிய ஏற்பாடு பகுதிக்கு வரோம் அப்படின்னம்னா, இயேசுவினுடைய எரிகோ பயணம். எரிகோ அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல இயேசு 3 நபர்களை சந்தித்ததாக நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். முதல் பகுதி சக்கேயு. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் இந்த சக்கேயு அப்படிங்கிற ஒருத்தரை பார்ப்போம். அவன்கிட்ட நிறைய காசு இருக்கும், நிறைய பணம் இருக்கும், மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக இருப்பான். ஆனால் அவனுடைய மனசுல நிம்மதி இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அவன் என்ன பண்றான், நான் என்னுடைய தலைவரை கடவுளை சந்திக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தி மரத்தின் மீது ஏறிக்கொள்கிறான். இது எங்க நடக்கும் அப்படின்னா, அந்த எரிகோ போகிற வழியில. அப்ப அந்த எரிகோ பயணத்துல உடலாலும் மனதாலும் நொறுக்கப்பட்டு கிடக்கிற ஒரு மனிதனை, எல்லாரும் நிராகரித்த ஒரு மனிதனை இயேசு என்ன சொல்றாரு, கூப்பிட்டு நான் உன் வீட்டில் தங்க போறேன் அப்படிங்கிறார். இயேசு நம்ம வீட்டில் தங்குறதை விட மகிழ்ச்சியானது என்னங்க இருக்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, அவன் என்ன பண்றான், தன்னுடைய அலுவலகத்தை விட்டு, இல்லத்தை விட்டு இயேசுவை சந்திக்க வருகிற பொழுது, கடவுளை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது,
கடவுள் சொல்கிற வார்த்தை, நான் உன் வீட்டுக்கு வரேன், உன் கூட தங்க போறேன். ஆம் பிரியமானவர்களே, நிறைய பேர் இன்னைக்கு தங்களது துன்பங்களில் இருந்து கொஞ்ச நேரம் இறக்கி வச்சுட்டு, வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த கடவுளை பார்க்கணும்னு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நானும் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். அந்த சக்கேயு என்கிற அந்த மனிதனை போல, அந்த பாவியை போல, அந்த பணக்காரனை போல நானும் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். அவனை பார்த்து சொன்னீங்களே, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விவிலியத்தில் சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே, இவனுக்கு இன்னைக்கு மீட்பு உண்டாயிற்று, மீட்பு உண்டாயிற்று. நம்முடைய குடும்பங்களுக்கு மீட்பு வர வேண்டும் என்றால் இல்லத்தில் அடைந்து கிடப்பதை விட்டுவிட்டு இந்த இயேசுவை நோக்கி வர வேண்டும், தேடி வர வேண்டும், அவரை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அப்ப முதல்ல என்ன, எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிற அந்த மனநிலையை கடந்து நான் என்னுடைய ஆண்டவரை இயேசுவை சந்திக்க போகிறேன். அதுதான் சக்கேயு செய்கிறான். அந்த எரிகோவில் நடந்த, அந்த சாலையில் நடந்த ஒரு செய்தி. இன்னொன்று பார்க்கிறோம், மார்க்கு 10:46 இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த எரிகோ வீதிகளில் நடந்து போகிற பொழுது பார்த்தலேமியு அப்படிங்கிற ஒரு குருடன் கத்துகிறான், ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புகிறான். அவனுக்கு கண்ணு தெரியல, ஆனாலும் போவது அந்த குரலை வைத்து, மக்களுடைய ஆரவாரத்தை வைத்து தெளிவாக புரிந்து கொள்கிறான். அவனுடைய கண்கள் மூடப்பட்டிருந்த பொழுதும், அவன் பார்க்க இயலாத ஒரு மனிதனாக இருந்த பொழுதும் அவன் என்னங்க பண்றான், இயேசு போவதை பார்க்கிறான், கவனிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. பல நேரங்களில் நான் ஆலயத்திற்கு வருகிறேன், ஞாயிறு வழிபாடுகளில் கலந்துக்கிறேன், கிறிஸ்மஸுக்கு வரேன், ஈஸ்டருக்கு வரேன், தவக்காலங்களில் வரேன், எல்லா நாட்களிலும் வருகிறேன். ஆனால் என்னுடைய ஆண்டவர் இருப்பதை, என்னுடைய கடவுள் இருப்பதை நான் கண்டு கொள்கிறேனா? கண் தெரியாத ஒருவன், பார்வையற்ற ஒருவன் இயேசு வருவதை, இயேசு அந்த சாலை வழியாக, எரிகோ சாலை வழியாக நடந்து செல்வதை பார்க்கிறான், உணர்கிறான். ஆனால் நான், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இயேசு இங்கு இருப்பதை, நற்கருணையில் இருப்பதை நான் கண்டுகொள்வதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய மக்கள், ஃபாதர் நல்ல நேரம் போயிடும் ஃபாதர், சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஃபாதர், ஃபாதர் எல்லா ஜோசியத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ஃபாதர் அப்படின்னு எங்கள்கிட்டே வந்து பேசுகிற மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவர்கள் என்னுடைய ஆண்டவர் இயேசு இருப்பதை மறந்துடுறாங்க. ஃபாதர், நான் அங்கேருந்து மந்திரிச்ச தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃபாதர், இங்கேருந்து இது எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஃபாதர், பார்த்துக்கலாம் ஃபாதர், இப்படி கூட சொல்லுவாங்க. ஆனால் நற்கருணை ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, உயிரோடு வாழுகிற கடவுளுடைய உடலும் இரத்தமும் இந்த நற்கருணையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய கண்கள் பார்க்க தவறி போயிருக்கிறது, தவறி போயிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, அவன் கத்திய பொழுது, அவன் கதறிய பொழுது இயேசு அவனுடைய குரலை கேட்கிறார், அவனுக்கு குணம் தருகிறார், சுகம் தருகிறார். பார்த்தலேமியு என்கிற அந்த குருடன், அவன் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை பார்க்கிறான், சுகம் பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, இயேசு எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் கத்தினான், ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று கெஞ்சினான். அவனுடைய குரல் கேட்கப்பட்டது. நமக்கு இங்க நம்பிக்கை இல்லை. இயேசு இங்கே போகிறார், எனக்கு முன்பாக நடக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாததால், இயேசு எத்தனை முறை என்னுடைய சாலையின் வழியாக நடந்தும், எனக்கு முன்பாக இருந்தும்
என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடப்பதே இல்லை பிரியமானவர்களே, எதுவும் நடப்பதே இல்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை போல, நம்முடைய இயேசுவினுடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அந்த பார்த்திலேமியை போல நாமும் கண்களை விரித்து நம்முடைய தேவைகளை, அவன் கேட்டான், எனக்கு இதுதான் ஆண்டவரே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது தான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு அவன் ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள், முடியாதவர்கள் எழுந்து நில்லுங்கள். இதோ இப்பொழுது இந்த அற்புதமான பாடலோடு கூட இணைந்து நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களையும் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, உங்களது வசதிக்கேற்ப நீங்கள் இருந்து கொள்ளலாம். ஆனால் கடவுளை மட்டும், இதோ நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுள், நமக்கு அதிசயம் செய்கிற கடவுள் நமது முன்பாக இருக்கிறார் என்கிற அந்த ஒரு உணர்வோடு கூட அவரிடம் நாம் கெஞ்சுவோம், கேட்போம். 2 கைகளை அவர் பக்கமாக நீட்டுங்க. பத்திமையும் குருடனை போல கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நேரமாய் மாற்றிக் கொடுங்க. 2 கைகளை ஒரு பக்கமாக நீட்டி தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். சொல்றீங்களா? தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். கேளுங்கள் பிரியமானவர்களே, கேளுங்கள். தாவீதின் மகனே இயேசுவே, இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும், மனமிரங்கும். இயேசுவே மனமிரங்கும். இயேசுவே என்மேல் மனமிரங்கும். கேளுங்க. மனமிரங்கும், இயேசுவே மனமிரங்கும். தாவீதின் மகனே இயேசுவே என்மேல் மனமிரங்கும். ஆண்டவரை பார்த்து கெஞ்சி கேட்கிறீர்களா? மனமிரங்கும், மனமிரங்கும். இயேசுவே என்மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். கேளுங்க. தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். ஆண்டவரை பார்த்து, தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். மனமிரங்கும், மனமிரங்கும், மனமிரங்கும். இயேசுவே, இயேசுவே என்மேல் மனமிரங்கும். கேளுங்க. மனமிரங்கும் ஆண்டவரே, மனமிரங்கும். ஏராளமான நம்பிக்கையோடு வந்திருக்கிற மேல் இந்த மக்கள் ஒவ்வொருவர் மீதும் மனமிரங்கும் ஐயா. தாவீதின் மகனே இயேசுவே, இயேசுவே மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே இயேசுவே, என்மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, எங்களது குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஐயா. கணவன் மனைவிக்கு எதிராகவும், மனைவி கனவுக்கு எதிராகவும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஐயா. எங்களது குழந்தைகள் எல்லாம் தனியா தவிக்கிறாங்க ஐயா. ஆண்டவரே, குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் இடையே மகிழ்ச்சி இல்லை ஐயா. எங்களுடைய குரலை கேட்காதவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஐயா.
ஆண்டவரே, எங்களுக்கு ஏராளமான உடல் நோய்கள் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்கு ஏராளமான மனநோய்கள் ஐயா. வேதனைப்படுறோம் அப்பா, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மனமிரங்கும், மனமிரங்கும் தாவீதின் மகனே, மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும் ஐயா, மனமிரங்கும். தேடி வந்து என்னை பார்ப்பவரே, சிலுவையினால் என்னை மீட்டவரே. சொல்லுங்க. தேடி வந்து என்னை பார்ப்பவரே, சிலுவையினால் என்னை மீட்டவரே. ஆண்டவரே, மனமிரங்கும், மனமிரங்கும் இயேசுவே மேல் மனமிரங்கும். கேளுங்க. மனமிரங்கும், மனமிரங்கும் இயேசுவே மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். சத்தம் எழுப்பி சொல்லுங்க. தாவீதின் மகனே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும், மனமிரங்கும், மனமிரங்கும் இயேசுவே என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்க. மனமிரங்கும் ஆண்டவரே, மனமிரங்கும் இயேசுவே, இயேசுவே என் மேல் மனமிரங்கும். சத்தம் எழுப்பி கேளுங்க. மனமிரங்கும், மனமிரங்கும் இயேசுவே என் மேல் மனமிரங்கும். மீண்டுமாக. மனமிரங்கும், மனமிரங்கும் இயேசுவே என் மேல் மனமிரங்கும். தாவீதின் மகனே இயேசுவே என் மேல் மனமிரங்கும். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு இடம் இருக்குது, எரிக்கோ. அது என்னன்னு யாருக்கு தெரியும்? நம்ம விவிலியத்தில் புதிய ஏற்பாட்டு பகுதியில் இயேசு அந்த எரிக்கோவில் ஒரு 3 நிகழ்வுகளை பார்ப்போம். ஒன்று பாத்தலேமியோ, அடுத்தது சக்கேயோ, இன்னொன்று என்னது? இது ஒரு கதை சொல்லுவார். நல்ல சமாரிட்டன். வெரி குட். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவோ ஊர் இருக்கிற பொழுது இயேசு கதை சொல்ற இடம் கூட எங்க இருக்குது அப்படின்னா அந்த எரிக்கோ. எரிக்கோவுக்கு செல்லும் வழியில் அப்படி தொடங்குவார். அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருவன் அப்படியே பயணம் செய்து கொண்டிருப்பான். கள்வர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனை அப்படியே தாக்குதல் நடத்தி அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுக்கிட்டு ஓடி போவாங்க. இந்த நிகழ்வு அங்கே நடக்கும். அப்போ இயேசு என்ன சொல்வாரு? கோவிலுக்கு போகிறவர்கள் அல்ல, தங்களுடைய கடமைக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, மாறாக யார் ஒருவன் துடித்து கொண்டு இருக்கிறானோ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவனை பாதுகாப்பவனே நல்லவன், நல்ல சமாரியன். அன்பார்ந்தவர்களே, அப்போ அந்த எரிக்கோ சாலையை மையமாக வைத்து கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிறது என்ன? நீங்கள் இந்த சமூகத்தில் நல்ல மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறீர்கள். ஃபாதர், எனக்கு அவனை தெரியவே தெரியாது ஃபாதர். அவன்லாம் யாரு ஃபாதர்? எதுக்கோ வந்திருக்கிறாங்க போல, ஏன்னு தெரியல. நான் ஏன் அவனை சுமக்க வேண்டும், நான் ஏன் அவனை தாங்க வேண்டும் என்று கடந்து போவதல்ல மனிதம்.
அவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு தேவையான அந்த உதவியை செய்து வாழ்பவன் தான் இந்த சமூகத்தில் நல்லவன் என்று நான் சொல்ல, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அப்ப இந்த எரிகோ வீதியில 3 செய்திகள் நமக்கு இந்த நாளில் உணர்த்தப்படுகிறது. முதல் செய்தி, நீங்கள் உங்களது இல்லத்தை விட்டு வெளியே வாருங்கள், உங்களது அழுகையிலிருந்து, உங்களது துயரங்களிலிருந்து வீதிக்கு வாருங்கள். அங்கே இயேசு நடந்து போகிற பொழுது அவரை பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க. அவர் உங்களுக்கு உங்களது வாழ்க்கைக்கு மீட்பை தருவார். அதுதான் சக்கேயு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னுடைய கண்ணீரிலிருந்து, கவலையிலிருந்து, என்னுடைய சோகங்களிலிருந்து நான் என் வீட்டை விட்டு வெளியில வந்து என்னுடைய ஆண்டவரை சந்திக்கிற பொழுது அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து என் கூடவே தங்கி எனக்கு மீட்பை, விடுதலையை தருவார். இரண்டாவது, அவர் அந்த தெருவிலே நடந்து போகிற பொழுது, அவர் இங்கே இருக்கிற பொழுது நான் கத்தி குரல் எழுப்பி ஆண்டவரே என் மீது இறங்கும் என்று சொன்னால் எனக்கு இங்கே பார்வை கிடைக்கும். என்னுடைய உடல் உள்ள நோய்கள் அனைத்தும் எனக்கு தீரும், நீங்கும். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, அடுத்தது அது மட்டுமல்ல. நீங்கள் தெருக்களில் போகிற பொழுது, இந்த வீதிகளில் போகிற பொழுது எல்லா நேரத்திலும் இயேசு எனக்கு என்ன தருவார், எனக்கு என்ன செய்வார், இயேசுவை நான் காண்பேன் என்பது மட்டுமல்ல, அங்கே உயிருக்கு போராடுகிறவர்கள், வாழ்க்கையிலே நொடுத்து போய் போராடி கொண்டிருக்கிறவர்கள் எல்லோரையும் நீங்கள் மனிதனாக பார்க்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அற்புதமான பொறுப்பையும் நமக்கு இங்கே கடவுள் விட்டுட்டு போறார். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், கடவுள் மனிதனை எதற்காக படைத்தார் அப்படின்னா, ஏதோன் தோட்டத்தை உருவாக்கி அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். அப்ப இங்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம்னா, இந்த உலகத்தை இன்னும் அழகாக மாற்ற வேண்டும், மற்றவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இதனை நாம் உணர்வோம். நான் வாழ்வது மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களையும் நான் தொடர்ந்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வை நாம் எல்லோரும் தொடர்ந்து பெறுவோம். இதோ நமக்கு முன்பாக வந்திருக்கிற இந்த அற்புதமான நற்கருணை ஆண்டவரிடம் ஒரே ஒரு முறை, ஆண்டவரே என் மீது இரக்கமாயிரும், நான் என்னுடைய உள்ளம் குணமாகும், என் உடல் குணமாகும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த சமூகம் எல்லாம் குணமாகும் என்று சொல்லி, பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை மூடி நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து இது இப்பொழுது இந்த இறைவேண்டலிலே பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு விசை இறங்கும் ஏசையா, உன் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, உன் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி இருள்தனை மாற்றும், அருள்தனை ஊற்றி இருள்தனை மாற்றும், ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும். கேட்போம் பிரியமானவர்களே, ஏசையா, அந்த பார்த்தலேமைவை போல கேட்போம். இதோ சக்கேயு ஓடி வந்து இயேசுவை சந்திக்க காத்து நின்றானே,
அதே ஒரு உணர்வோடு கூட இயேசுவை பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் தாக்கப்பட்டு கிடைக்கிறோம், நாங்கள் நொறுக்கப்பட்டு கிடைக்கிறோம், உடைக்கப்பட்டு கிடைக்கிறோம். எங்கள் மீது இறங்கும் ஐயா. எங்களது குடும்பங்கள்ல ஏராளமான பிரச்சனைகள் ஐயா, வெளியில சொல்றதுக்கு வெட்கமா இருக்குது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கடங்கார எங்க வீட்டுக்கு முன்பாக வந்து நிற்கிற பொழுது இந்த வாழ்க்கை தேவையா என்கிற ஒரு எண்ணம் எழுந்து கொண்டே இருக்குது ஆண்டவரே. என் மீது இறங்கும் ஐயா. இதோ அந்த கண்ணு தெரியாதவனுக்கு சுகம் தந்தீங்களே, அவனுக்கு குணம் தந்தீங்களே ஆண்டவரே, எனக்கும் இறங்கும் ஐயா. இதோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் நீ தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே, வெளியிலே சொல்ல முடியாத வேதனைகளோடு துன்பங்களோடு உமக்கு முன்பாக கூறியிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இவர்கள் வேலை செய்கிற இடங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இவர்களது வயல் வெளிகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இவர்களது குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த குழந்தைகள் படிக்கிற படிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, இறங்கும். அன்பை தேடினாள் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். ஆண்டவரே, அன்பை தேடினாள் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். சிலுவை நாதா இறங்கிடுவாயோ, சிலுவை நாதா இறங்கிடுவாயோ, சிந்திய ரத்தத்தால் கழுவுமையா, நீர் சிந்திய ரத்தத்தால் கழுவுமையா, கழுவுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. சேர்ந்து கேளுங்க. ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி இருள்தனை மாற்றும், அருள்தனை ஊற்றி இருள்தனை மாற்றும் ஆண்டவரே, ஒரு விசை இறங்கும் ஏசையா, 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 ஏசையா. ஒரு விசை இறங்கும், கேட்போமா? ஏசையா, இறங்கும் ஐயா, கருணை காட்டும் ஏசையா. அழுது புலம்பி கேட்கிறீர்களா? ஒரு விசை இறங்கும் ஏசையா, கருணை காட்டும் ஏசையா. அருள்தனை ஊற்றி இருள்தனை மாற்றும், அருள்தனை ஊற்றி இருள்தனை மாற்றும், மாற்றுமையா. ஒரு விசை இறங்கும் ஏசையா, 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 ஏசையா. பிரியமானவர்களே, இதோ நம்மை சந்திப்பதற்காக ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவர் நற்கருணையிலே காத்து கொண்டே இருக்கிறார். பல நேரங்களில் என்னுடைய பாவங்களை எண்ணிக்கொண்டு, என்னுடைய நோய்களை எண்ணிக்கொண்டு,
என்னுடைய பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டு, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இன்மையை எண்ணிக்கொண்டு நான் உடைந்து போய் கிடக்கிறேன், நொறுங்கி போய் என் இல்லத்திலே முடங்கி கிடக்கிறேன். இதோ ஆபிரகாமை அழைத்த அதே தெய்வம் நம்மையும் அழைக்கிறார். மகனே, வெளியே வா. இதோ அன்று நான் எரிக்கோ வீதிகளிலே சக்கேயுவை சந்தித்தேன். அவனுடைய ஆர்வத்தை கண்டு அவனோடு தங்கினேன். அவனுக்கு சமாதானம் கொடுத்தேன், அவனுக்கு மீட்பை தந்தேன். அதே வீதிகளில் அத்துணை நாட்கள் பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் என்னை பார்த்து இறங்கும் என்று கேட்ட பொழுது அவனுக்கு நான் பார்வையை கொடுத்தேன். அவனுடைய வேண்டுதலுக்கு நான் செவி கொடுக்கிற கடவுளாக, செவிசாய்க்கும் இறைவனாக வாழ்ந்திருக்கிறேன். இவர்களையெல்லாம் பார்த்த நான் உன்னை விட்டு விடுவேனா? உன்னை தனியே விட்டு விடுவேனா? உன்னை மறந்து சென்று விடுவேனா என்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். பிரியமான, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் அன்பு செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்காக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களது குடும்பங்களுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த பங்கிற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்களது பங்கு தந்தைக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, யாரெல்லாம் அந்த எரிக்கோ வீதிகளிலே விழுந்து கிடக்கிறார்களோ அவர்களை சுமந்து கொண்டு மீண்டும் வாழ வைப்பது கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்பதை உணர்வோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பங்களிலே நடக்க முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறவர்களை நான் தூக்கி சுமக்க வேண்டும், நடக்க வேண்டும். சக்தி தாரும் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் நடக்க முடியாத ஏராளமான மக்களுக்கு நான் நம்பிக்கை கொடுக்கிற மனிதனாக, மனுஷியாக வாழ வேண்டும். சக்தி தாரும் ஆண்டவரே. ஏராளமான குழந்தைகளுக்கு, மக்களுக்கு உம்முடைய மீட்பு தருகின்ற அந்த செய்தியை அறிவிக்கின்ற உதடுகளாக என்னுடைய உதடுகள் மாற வேண்டும். சக்தி தாரும் ஆண்டவரே. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், வழி நடத்தும். நானும் சக்கேயுவை போல உன்னை சந்தித்திருக்கிறேன். நானும் இதோ ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பார்வை பெற்றிருக்கிறேன். நானும் மனிதனாக மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்திருக்கிறேன். இதே உற்சாகத்தோடு, இதே நம்பிக்கையோடு நாம் முழந்தால் படியிட்டு மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயரியுள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் மறைபொருளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.